மலச்சிக்கல் இருக்குன்னா நம்ம எடுக்கிற உணவு தான் அதுக்கு காரணம். ஆமா, தேவையில்லாத உணவுகள், மாவுச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள், ஃபைபரை யாரும் சாப்பிடுறது இல்லை. விதவிதமா சாப்பிட்டுறணும். அதுக்கப்புறம் படுற அவஸ்தை இருக்கு பாருங்க. ஐயோ, இந்த மாதிரி விதவிதமா நீங்க சாப்பிடுறது, ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிடுறாங்க. ஸோ என்னைக்கு சமைச்சாங்கன்னு தெரியாது, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கிற ஃபுட்ஸ். ஸோ அதுவும் இல்லாம மிட் நைட்ல நிறைய சாப்பிடுவாங்க ஹெவியா. பல நோய்கள், கழிவு அப்படியே மலச்சிக்கல் தான் பல நோய்களுக்கு உடல்ல காரணம். தினமும் காலையில எந்திரிச்சோடனே மோஷன் போயிடுறது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணணும். மலச்சிக்கல் இருந்தால் ரொம்ப சிம்பிளாக சில உணவு முறைகளை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ என்னங்க இவ்வளோ சிவியராக மலச்சிக்கல் இருக்கு, பாடி ஹீட் இருக்கு? ஆமாம் மேடம். அதில் தெரியுதா மேம்? அது நாடி பிடிச்சி பார்க்கும்போதே தெரிஞ்சுது. ஸோ அப்போ நமக்கு சிம்டம்ஸ் சொல்லும் போதே தெரிய ஆரம்பிக்கும். சரி, நாடி பார்த்துடலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான், என்னங்க இவ்வளோ சிவியரா மலச்சிக்கல் இருக்கு, பாடி ஹீட் இப்படி இருக்கே அப்படின்னு. ஆமா மேடம் அப்படின்னு ஒன்று ஒன்றா சொல்லுவாங்க. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. தெரியும் உங்களுக்குலாம் நான் எங்கே இருக்கேன்னு. சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நிறைய பேருக்கு ஒரு முக்கியமான ப்ராப்ளம்ஸுங்க. இப்போ யாருக்கு பார்த்தாலும் ஒரு ப்ராப்ளம் என்னென்னா கான்ஸ்டிபியூஷன் ப்ராப்ளம். கான்ஸ்டிபியூஷன் அப்படின்னா மலச்சிக்கல். நிறைய வயிறு க்ளீன் ஆக மாட்டேங்குது, காலையில் என்னால் வெளியே போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. நாட் ஒன்லி பெரியவங்க, குழந்தைங்களுக்கு கூட அந்த ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஏன் அந்த ப்ராப்ளம்? ஏன்னா வயிறு க்ளீனாக இருந்தால் மட்டும்தான் நம்மளை வியாதி வராமல் தடுக்க முடியும் இல்லையா? வயிற்றில் எல்லாத்தையும் நம்ம உள்ளே தள்ளிக்கிட்டே இருக்கோம். அது ஏதோ ஒரு பெரிய குப்பை தொட்டி மாதிரி என்னென்ன இருக்கோ வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு நிறைய பேர் சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. காசை கொடுத்து வாங்கிட்டோமேன்னு வேஸ்ட்டாக சாப்பிட்டுட்டு உள்ளேயே நிற்கும், வெளியில் வரலைன்னா இது என்ன ப்ராப்ளம்? அதுதான் ப்ராப்ளமே ஆகும். ஸோ எனக்கே சம்டைம்ஸ் அந்த ப்ராப்ளம்ஸ் இருக்குது. என் குழந்தைங்களுக்கும் அந்த மாதிரி இருக்குது. அது மாதிரி உங்களுக்கும் இருக்கலாம். ஸோ உங்கள் மூலிமா இதை நானே கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு எங்கள் நித்யா மேடமை பார்க்க வந்திருக்கேன். அவங்களே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் என்ன சொல்கிறது, எங்களுக்காக நீங்கள் வேண்டிக்கிறீங்க, எங்களுக்காக நிறைய டிப்ஸு கொடுக்குறீங்க. நாங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க. அப்போ நான் நல்லா இருப்பேனா இல்லையா? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க, எல்லோரும் நல்லா இருப்போம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. இப்போ நிறைய பேருக்கு அந்த மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருக்குது மேம். அதாவது கான்ஸ்டிபியூஷன், கரெக்டாக வயிறு க்ளீன் ஆகலை. நிறைய பேருக்கு அந்த வயிற்றில் அடசல் இருக்குது. அது க்ளீன் ஆனால் தானே நல்லது. அது க்ளீன் ஆகிறதுக்கு என்ன, அது வராமல் தடுக்கிறதுக்கு என்ன, கொஞ்சம் சொல்லுங்க மேம். மலச்சிக்கல் இருக்குன்னா நம்ம எடுக்கிற உணவு தான் அதுக்கு காரணம். ஆமாம், தேவையில்லாத உணவுகள், மாவுச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள், ஃபைபரை யாரும் சாப்பிடுறது இல்லை. வாயில வச்சோடனே வழுக்கிட்டு உள்ள போயிடணும். அது என்னவா இருக்கட்டும், அது என்ன ஏதெல்லாம் நம்ம பார்க்கறது கிடையாது. மெயினாக ஹோட்டலில் போய் விதவிதமாக சாப்பிட்றணும். அதுக்கப்புறம் படுற அவஸ்தை இருக்கு பாருங்க. ஐயோ, சொல்லுவாங்க. இந்த மாதிரி விதவிதமா நீங்க சாப்பிடுறது, ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிட்றாங்க. ஸோ என்னைக்கு சமைச்சாங்கன்னு தெரியாது, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கிற ஃபுட்ஸ். ஸோ அதுவும் இல்லாமல் மிட் நைட்ல நிறைய சாப்பிடுவாங்க ஹெவியா. ஸோ இந்த மாதிரி எல்லாம் நம்ம நேரம் கடந்து அன்ஹெல்தி டயட் உள்ள தள்ளிட்டே இருக்கிறோம். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா மலச்சிக்கல். ஸோ நம்மளுடைய லார்ஜ் இன்டெஸ்டைன், பெருங்குடல் பகுதியில் நமக்கு ஃபைபரே இல்லாமல், அதுவும் ட்ரைனஸ், தண்ணி யாரும் குடிக்கிறது கிடையாது. வறட்சி ஏற்பட்டு என்ன ஆகுதுன்னா பெருங்குடல் பகுதியில் அப்படியே ஒரு வறட்சி ஏற்பட்டு அப்படியே மலம் தேங்கி நின்று உடலில் பல பிரச்சனைகளை ஏற்படுத்துது. ஸோ கழிவுகள் உடலில் தேங்க பல நோய்கள். ஸோ கழிவு அப்படியே மலச்சிக்கல் தான் பல நோய்களுக்கு உடலில் காரணம். தினமும் காலையில் எந்திரிச்சோடனே மோஷன் போயிடுறது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணணும். மலச்சிக்கல் இருந்தால் ரொம்ப சிம்பிளாக சில உணவு முறைகளை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நம்ம கிளினிக்லேயே பார்த்தோம்னா பெரும்பாலும் மலச்சிக்கல் இருந்தால் வெளியில் சொல்லக்கூட மாட்டாங்க. ஆமாம்,
எனக்கு மலச்சிக்கல் இருக்கு, இல்லை ஒயிட் டிசார்ஜ் இருக்கு, பைல்ஸ் மாதிரி பிரச்சனை இருக்கு, வெளியில சொல்றது கூச்சமா இருக்கு அப்படின்னு சொல்ல தெரியாம சொல்றாங்க மேம். ஸோ அப்போ இல்லையே, நமக்கு அவங்க சொல்ற சிம்டம்ஸ் பார்த்து கான்ஸ்டிபேஷன் இருக்கிற மாதிரி இருக்கேன்னு பல்ஸ் நாடி பாக்குறோம். என்னங்க இவ்வளோ சிவியரா மலச்சிக்கல் இருக்கு, பாடி ஹீட் இருக்கு. ஆமா மேடம். அது தெரியுதா மேம்? அது நாடி பிடிச்சி பார்க்கும்போது தெரிஞ்சுது. ஓ. ஸோ அப்போ நமக்கு சிம்டம்ஸ் சொல்லும் போதே தெரிய ஆரம்பிக்கும், சரி நாடி பார்த்துடலாம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தான், என்னங்க இவ்வளோ சிவியரா மலச்சிக்கல் இருக்கு, பாடி ஹீட் இப்படி இருக்கே அப்படின்னு. ஆமா மேடம் அப்படின்னு ஒன்று ஒன்றா சொல்லுவாங்க. ஸோ அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டயட்டை ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணணும். நல்ல ஃபைபர் கண்டென்ட் இருக்கிற ஃபுட்டை எடுத்துக்கோங்க, நார்ச்சத்து இருக்கிற உணவு தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அது டயட் பிளான் வந்து ஸ்பெஷலாக போடுவோம். ஸோ நம்ம வந்து ரொம்ப நீங்களே கொடுத்துருவீங்க என்னென்ன சாப்பிடணுன்றதெல்லாம். வெரி குட். கிளியராக கொடுத்துருவோம். ஸோ நல்லா காலையில் ஏன்ச்சி டீ காஃபிலாம் குடிக்காதீங்க. காஃபி எந்திரிச்சோடனே குடிச்சிருவாங்க எம்டி ஸ்டொமக்கில், அப்படியே அது மலச்சிக்கலாக தான் மாறும். ஸோ காலையில் எழுந்திரிச்சோன்னா என்னென்ன டீ குடிக்கணும், ஹெர்பல் டீடாக்ஸ் டீ குடிக்கணுமா, இல்லை ஆவாரம் பூ குடிக்கிறீங்களா, இல்லை நம்ம சுக்குமல்லி காஃபி குடிக்கிறோமா. ஸோ இந்த மாதிரி டயட் நம்ம சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு நல்ல ஃபைபர் கண்டென்ட், அது மில்லட்ஸ் சிறுதானியங்கள் இருக்கிற உணவுகளை வந்து எப்படி எப்படி சாப்பிடணும், வெஜிடபிள்ஸை நம்ம எந்தெந்த மாதிரி எடுக்கணும். ஸோ அதுலேயுமே ஸ்பெஷலாக நம்ம வெஜிடபிள்ஸ்னால் அந்த நீர்ச்சத்து இருக்கிற காய்கறிகள் நிறைய சாப்பிடணும். ஸோ அதுதான் முக்கியம். 3 வேளையும் கார்போஹைட்ரேட்ஸாக சாப்பிடுவாங்க. காலையில் இட்லி தோசை, மதியம் வந்து ரைஸ் சாப்பிட்டேன், திரும்ப நைட்டு இட்லி தோசை. அப்போ வெஜிடபிள்ஸ் இல்லைன்னா டைஜஷன் கண்டிப்பாக நார்மலாக இருக்காது, மலச்சிக்கல் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி உடல் உஷ்ணம் அதிகமானாலும் மலச்சிக்கல் தொந்தரவு இருக்கும். ஸோ இதற்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த இரவு நேரத்தில் இந்த கடுக்காய் பொடி நம்ம சாப்பிடலாம். நிலாவரை சூரணம், சித்த மருத்துவத்துல நிலாவரை சூரணம்னு ஒரு சூரணம் இருக்கு. இதை வெந்நீர்ல கலந்து இரவு நேரத்துல குடிக்கலாம். நம்ம கிட்டயும் ஸ்பெஷலா ஒரு மெடிசன் இருக்கு. ஸோ மலமிளக்கி சூரணம் அப்படின்றது. ஸோ இதை நம்ம எடுக்கும்பொழுது இதுலையுமே கிட்டத்தட்ட ஒரு 8 to 9 வகையான மூலிகைகள் சேர்ந்து தான் அது கொடுக்குறோம். ஸோ ஒரு வாட்டி இதை சாப்பிட்டாங்க அப்படின்னா ஃப்ரீயாக மோஷன் இருக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நைட்டு மட்டும் டெய்லி இதை இரவு நேரத்தில் ஒரு 5 கிராம் எடுத்து வெந்நீரில் கலந்து இதை சாப்பிடணும். ஸோ அதுக்கப்புறம் மோஷன் ஃப்ரீயாக போக போக என்னன்னா பசி எடுக்க ஆரம்பிக்கும், நல்லா சாப்பிட ஆரம்பிப்பாங்க. மலச்சிக்கல் இருக்கிறவங்க பார்த்தோம்னா எப்பவுமே கடுகடுன்னு ஒரு டென்ஷனோடையே இருப்பாங்க. எந்த நேரத்துல என்ன நடக்குமோ ஒரு டென்ஷன் இருக்கிறது, பசி எடுக்கல, வயிறு கல்லு மாதிரி இரிட்டேட்டா இருக்கும் மேம். அது வெளில வந்தாதான் அது கிளீன் ஆகும். உண்மைதான் அது. அப்போ அது ஒரு 2 நாள்லயும் நல்ல ஒரு ரிலீஃப் கிடைச்சிடும். சிலர் பண்ற பெரிய தவறு என்னன்னா, மலச்சிக்கல் ரொம்ப நாளா இருக்குன்னு ஒரு பேதி மருந்து வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி செய்யக்கூடாது. ஸோ நீங்க பேதி மருந்து எடுக்கணும்னா கண்டிப்பா டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு தான் நம்ம எடுக்கணும். அது உண்மைதான், கரெக்ட். அதனால என்ன ஆகுனா டீஹைட்ரேட் ஆகுது, திரும்ப எனக்கு வந்து தலை சுத்தல் வருது, இந்த பேதி மாத்திரை சாப்பிட்டேன் அப்படின்னு ஆயிடுவாங்க. எப்போ நம்ம பேதி மருந்து எடுத்தாலும் ஒவ்வொருத்தர் உடலுக்கும் ஏற்ற அந்த டோசேஜ் வந்து டாக்டர் சொல்லுவாங்க. சரியான மருந்து, நிறைய பேதி மருந்துகள் இருக்கு சித்தால, சேஃப் தான், பட் அந்த டோசேஜ் டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு நம்ம எடுக்கணும். ஜாஸ்தி ஆகி போயிடுச்சுன்னா என்ன பண்றது? இல்ல உங்களை கேட்டுக்கிட்டா நீங்க கரெக்டா அதை ஃபாலோ பண்ணி கொடுப்பீங்க, எது போட்டா கரெக்டா இருக்கும். நிச்சயமா. ஸோ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். காலையில நம்ம என்ன பண்ணலாம், தனியா, சதக்குப்பை, சோம்பு, இது 3 சேர்ந்து கஷாயமா காலையில எம்டி ஸ்டொமக்ல குடிச்சணும். ஸோ நைட்டு வந்து நான் சொன்ன மாதிரி மலமிளக்கி சூரணம் எடுக்கிறோம். காலையில இந்த கஷாயத்தை நம்ம குடிக்கும்போது, அந்த டீ மாதிரி குடிக்கும்போது ஈஸியா மலச்சிக்கல் ஒரு 2-3 நாள்லயே நமக்கு கிளியர் ஆயிடும். அதுக்கப்புறம் ரெகுலரா மோஷன் போக ஆரம்பிச்சிடும். வெரி குட், வெரி குட். தேங்க்யூ மேம். நிறைய பேருக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இப்போ அது உங்கள் மூலிமா நிறைய பேருக்கு அது கிளியர் ஆகிருக்கும். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். வியூவர்ஸ், நிறைய பேருக்கு இந்த மலச்சிக்கல் அது வந்து நிறைய பேருக்கு இருக்குது. பெரியவங்களுக்கு மட்டும் இல்லை, குழந்தைங்களுக்கு கூட இருக்குது. அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வயிறு ஊதிட்டு இருக்கோம். ஏதோ நம்மளுக்கு என்னமோன்னு நினச்சிட்டு நம்ம போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருப்போம். வயிற்றில் அந்த கழிவுகள்லாம் முதல்ல போனால் மட்டும்தான் நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும், சுறுசுறுப்பாக இருக்க முடியும், ஒரு எனர்ஜியாக இருக்க முடியும். அதுக்கு வந்து நீங்கள் முதல் விஷயம் என்னென்னா, இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா சும்மா ஏதோ ஸ்டார்டிங்லேருந்து கட் பண்ணுறாதீங்க. அவங்க நிறைய டீ சொல்கிறாங்க, காலையில் ஒரு டீ, நைட்டுக்கு ஒரு டீ சொல்கிறாங்க. அந்த டீ எல்லாம் வந்து என்னென்ன டீன்றதை நீங்கள் கரெக்டாக கவனித்து வீடியோ பார்த்து அதை குடிச்சிங்கன்னா மலச்சிக்கலுக்கு நோ குட் பாய்ன்னு சொல்லிடலாம் நம்ம. அதுக்கு நிறைய வந்து மாத்திரைகள் இருக்குது, பேதி மாத்திரைலாம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் கேட்காம, டாக்டரை கேட்காம போட்டுறாதீங்கன்னு சொல்கிறாங்க. உண்மைதான். எனக்கு தெரிஞ்சவங்க அந்த மாதிரி போட்டு டிசென்ட்ரி மாதிரி ஆயிடுச்சு. அதனால் அந்த மாதிரிலாம் போடாதீங்க. என்ன உங்கள் உடம்புக்கு எந்த மாத்திரை போட்டால் கரெக்டாக இருக்கும்னு நம்ம நித்யா மேடம் சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த டீயும் கவனமாக ஃபுல் வீடியோ பாருங்கள். அதில் உள்ள நம்பரை எடுத்து மேம்க்கு ஏதோ அப்பாயின்மெண்ட் வேணும்னா வந்து பார்த்து உங்களுக்கு என்ன பிரச்சனை
கழிவுனாலேயே சில பேருக்கு பிரச்சனை இருக்கும், ஆனால் தெரியாமல் இருக்கும். அதனால் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணி ஆரோக்கியமாக இருங்க. தேங்க்யூ.